ஹலோ காய்ஸ், வெல்கம் டு HK Vlogs. அன்னைக்கு என்னென்னா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு ஒரு சாமான் ஒன்று வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது கீச்சுன்னு ஒரு சின்ன சத்தம் ஒன்று கேட்டு எங்கடா இந்த சத்தம் வந்துட்டு இருக்குன்னு தேடி பார்க்கும்போது மரத்துக்கு கீழே ஒரு சின்ன குருவி ஒன்று வீட்டில் இருந்து கீழே விழுந்துருந்துச்சு காய்ஸ். ஸோ அதை எடுத்து பார்த்தா அதில் கால் லைட்டாக உடஞ்சிருந்தது. அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா அதில் தாய்க்குருவி எங்கேயாவது கிட்டத்தில் இருக்கான்னு பார்த்தா தாய்க்குருவி இருக்கல காய்ஸ். ஸோ அப்படியே நான் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தேன் காய்ஸ். அது குடிக்கவும் இல்லை, அது சாப்பிடவுமே இல்லை காய்ஸ். கொஞ்சம் போல தான் அது சாப்பிட்டுச்சு. என்ன பண்ண, நம்மளால் என்ன பண்ண முடியும்? அது விழுந்துருச்சு. தாய் இருக்கான்னு நான் தேடி பார்த்தேன், தாய் அந்த இடத்துல இருக்கல. ஸோ அப்படியே நான் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து நிலத்தில் விட்டேன் கைஸ். அது பறக்கிறதுக்கோ இதுக்கோ ஒன்றுமே முடியாது. அது ஒரு பச்சிலம் பாலகான உண்டு. அதில் கண் கூட வெடிச்சிருக்கல கைஸ். எப்படின்னா பிறந்து ஒரு 1 வீக் கூட இருக்குமான்னு தெரியலை. அப்போது அதை நிலத்தில் விட்டு பார்த்தேன். அதில் எப்படி அதால் நடக்க முடியுமா, நிற்க முடியுமா என்னென்னு ட்ரை பண்ணி பார்த்தா அதில் நிற்கக்கூட முடியல. ஒரு கால் அதில் உடஞ்சிருந்தது. அதனால் தங்குறதுக்கு ஒரு செட்டப் ஒன்றை செஞ்சு கொடுத்து ஆளை தங்க வச்சுட்டு நானும் அப்படியே தூங்க போயிட்டேன் கேஸ். தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் அதுக்கு சாப்பாடும் தண்ணி கொடுக்கலான்ட்டு நான் போயிருக்கும்போது குருவி கொஞ்சம் செத்துருச்சு கேஸ். எனக்கு சரியான ஒரு கவலையாக போயிடுச்சு.